ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிழ்மித்ரன் ஷோ. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க, அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி என்ன நம்ம ஒரு வீடியோ விலாக் பார்க்க போகிறோன்னா ஒரு ஜூ விலாக் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வண்டலூர் ஜூ, அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்கா. ஸோ ஆஃப்டர் லாக்டவுன் அங்கே என்னெல்லாம் ப்ரிகாஷன் மெத்தட் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ எப்படி க்ளீனாக நீட்டாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஜூ போகாத ஆளாக தான் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதர் ஸ்டேட் அண்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்க மறக்காமல் சென்னை வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு சிட்டி சென்டரில் உங்களுக்கு ஒரு காமான பிளேஸ் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். க்ளீனாக நீட்டாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம உள்ளே போகலாம். என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள் க்யூ, அங்கே ஒரு அம்பர்லாம் வச்சு க்யூ போயிட்டுருக்கு இல்லையா, அங்கே டெம்பரேச்சர் செக் பண்ணுறாங்க. ஸோ நீட்டாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நம்ம மக்கள் சொல்லவே தேவையில்ல, அவங்க டிஸ்டன்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணலை, கீப் அப் பண்ணலை. மேக்ஸிமம் 90% மாஸ்க் வியர் பண்ணவே இல்லை. ஸோ அது ஒன்று தான் ட்ராபேக்கு. செம்ம ரஷ் இருந்துச்சு. நார்மல் டேஸில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கூட அப்போ கொஞ்சம் இல்லாமல் தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஃபுட்டெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த டைமில் ஃபுட்டெலாம் உள்ளே அலோவ் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ட்ரன்ஸ் பாருங்கள், நம்ம உள்ளே போயாச்சு. ஸோ என்ட்ரன்ஸில் உங்களுக்கு மேப், என்ட்ரன்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு மேப் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் அந்த மேப்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஸோ அங்கங்கே நியர்பை இந்த டேரெக்ஷனில் இந்த அனிமல் இருக்குது, இந்த டைரெக்ஷன் ரைட் சைடு இந்தமாரி உங்களுக்கு அம்புக்குறி போட்டிருப்பாங்க. ஸோ அதை ஃபாலோ பண்ணி போங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா. ஸோ பாருங்கள், நம்மளை யார் அது சிங்கராஜாவா கருப்பாக இருக்கார், யாருன்னு தெரியல. ஸோ அவர் வெல்கம் பண்ணுறாரு. மங்கியான்னு தெரியல, முயல் ஐ திங்க் முயல் தானே இது, என்னன்னு தெரியல, கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம உள்ளே போகலாம். ஸோ என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு ரைட் சைடு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நீங்கள் எதுவுமே பிக் பண்ணி எதுவுமே வாங்கிட்டு வரலன்னா நீங்கள் இந்த ஃபுட் கோர்ட்டில் கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், சாப்பாடு வெரைட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். நீங்கள் உள்ளே போனீங்கன்னா இந்த சைட் பாருங்கள், சிறுவர் பூங்கான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரைட் சைடு இருக்குது. இந்த சைடு என்ட்ரி உங்களுக்கு க்ளோஸு. பிகாஸ் நம்ம போகிறோம் இல்லையா, நம்ம போயிட்டு வெளியே வரச்சுல ஆப்போசிட் இதோட பேக் சைடு என்ட்ரி ஓப்பனில் இருக்கும். ஸோ கிட்ஸ்லாம் நல்லா பிளேயிங் ஏரியா தான் ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே சைக்கிளிங் இருக்குது. நம்ம அந்த ரிக்ஷா ஆட்டோ மாதிரி இருக்கும் சம்வாட், இங்கே பாருங்கள் அந்த பிளேஸ் தான். அப்புறம் வேன் இருக்குது. ஸோ நம்ம நடக்க முடியாதவங்க இல்லை குழந்தை கிட்ஸ் வச்சுட்ருக்கவங்களாம் இந்தமாதிரி பிக் பண்ணி நீங்கள் போயிட்டு வரலாம் ஈஸியாக. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஸ்ட்ரீட்ஸ்லாம் க்ளீனாக நீங்கள் பாருங்கள். இதுதான் இந்த ஆட்டோ சொன்னேன் இல்லையா, ரேட் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு தெரியல, அந்த நான் டீட்டெயில் கேட்கல. ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இதுலேயே நம்ம போகலாம். இது போல் ஒரு நிறைய பிளேசஸ் பக்கத்தில் அனிமல்ஸ் அங்கே சென்டர் ஆஃப் உங்களை விட்டாங்கன்னா நீங்கள் போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ இங்கே பாருங்கள், மங்கி இருக்குது. ஸோ நான் பேசலை, அங்கங்கே சில மேக்ஸிமம் நான் நேமிங் போர்டோடு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அது என்ன விலங்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது சிங்க வால் குரங்குன்னு நினைக்கிறேன். அதோட வால் பாருங்கள், ரொம்ப நீலகிரி கருங்குரங்கா. ஸோ அந்த மாதிரி நிறைய குரங்குலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அங்கங்கே இருக்குது. நான் மேக்ஸிமம் ஆரோ போட்டு காமிச்சிருக்கேன், உங்களுக்கு ஹெட்டிங்கும் காமிச்சிருக்கேன். அங்கங்கே ப்ரிகாஷன் மெத்தட் 6 ஃபீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நோட்டீஸ் போர்டு. பட் ஆனால் நம்ம மக்கள் யாரும் அதை ஃபாலோ பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மறக்காமல் போய் என்ஜாய் பண்ணுங்கள். நான் ரொம்ப பேச விரும்பலை. ஸோ பாருங்கள், பார்த்துட்டே இருங்க.
ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப படுத்துட்டு உருண்டுட்டு ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருந்துச்சு இந்த ட்ரிப்பு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வண்ணத்து பூச்சி சொல்லிட்டு ஒரு தனியாக பார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ வந்து எனக்கு டெலீட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நம்ம அதுக்குள்ளே என்ட்ரி ஆனோடனே வந்து உள்ளே ஃபுல்லாக பட்டர்ஃப்ளைஸ் நல்லா ஃப்ளை ஆகிட்டு இருந்துச்சு. ஒரு ஏதோ காட்டுக்குள்ளே போகிற மாதிரி பாத்வேலாம் போட்டு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் அதுவே கொஞ்சம் சரௌண்டிங் பெரிய பார்க் மாரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அந்த வீடியோ டெலிட் ஆகிடுச்சு. அங்கங்கே பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளை ஆகிட்டுருக்கு. ஸோ பாருங்கள், அது வந்து க்ளோஸ்டாக இருக்குது. முன்னாடியே நீங்கள் பார்த்துக்க தெரிஞ்சுருக்கும், நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஃபிஷ் ஆக்வேரியம் இந்தமாரி பட்டர்ஃப்ளை இந்த கோர்ட்லாம் வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க பிகாஸ் ஆஃப் குவாரண்டைன் அண்ட் கொரோனா வைரஸ்னால. ஸோ மக்கள் ஒரே பிளேஸில் கூடக்கூடாது அப்படின்ற தாட்டில் வந்து அதெல்லாம் க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே வந்து ஃப்ளை ஆகுது பட்டர்ஃப்ளைஸ். இதுக்குள்ளே போனவே காமனாக நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மொபைலில் வந்து உங்களுக்கு கேப்சர் பண்ண அந்தளவுக்கு வியூ தெரியல. ரொம்ப எல்லாத்தையுமே க்ளோஸ்அப் பண்ணி காமிக்க முடியல. இங்கே பாருங்கள், அங்கே இருக்குது. ஸோ கிட்ஸ்க்கு வந்து ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இது சாம்பல் நிற மயில்னு சொல்லிட்டு அந்த மயிலோட தோகை பாருங்கள் எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு சொல்லிட்டு. அது வந்து அதோட தோகையே வந்து சாம்பல் அந்த கலரில் தான் இருக்குது. ஸோ அது வந்து தோகை விரித்து மட்டும் அது என்னென்ன டான்ஸ் ஆட சொல்லுவாங்க, அது பண்ணியிருந்தால் ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். ஏன்னா ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. நார்மல் பீகாக்கை விட இதுக்கு வந்து தோகை ரொம்ப லென்த்தாக இருந்துச்சு. எவ்வளோ அழகாக இருக்குது. அது எவ்வளோ ஹைட்டில் உட்காந்துருக்கு, தோகை எவ்வளோ கீழே வரைக்கும் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் கிட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிட்டு போங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டான பிளேஸ். உங்களுக்கு ஒரு சண்டே அந்தமாரி விசிட் பண்ணுங்கள். அவங்களும் நிறைய விஷயங்கள் மொபைல் டிவி இல்லாமல் ஸோ இந்தமாரி நிறைய விஷயம் நேச்சுரலாக ரொம்ப பார்ப்பாங்க. இங்கே பாருங்கள் பேரட்டு. இந்த பேரட் வந்து ஒரு ஊஞ்சல் மாரி இருக்கு இல்லையா நீட்டாக, அதில் எல்லாமே பேரட் உட்காந்து செமையாக ஆடிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பார்க்கவே ஜாலியாக இருந்துச்சு. அவங்களுக்கு சில விஷயங்கள் வந்து அப்புறமா பஞ்சவர்ண கிளி அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் சவுண்டு வந்து ஒரிஜினல் சவுண்டோடு போடுறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்ஜாய் பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேரட்டு அதெல்லாம் எவ்வளோ அழகாக வந்து அது சவுண்ட் கொடுக்குது பாருங்கள். எவ்வளோ நேச்சராக என்ஜாய் பண்ணுது. கூண்டுக்குள்ளே தான் இருக்குது, பட் ரொம்ப என்ஜாய் இங்கே பாருங்கள். இது கொக்கு. நான் வந்து இது வந்து ஸ்டாச்சுன்னு நினச்சேன், பட் ஆனால் அது நல்லா அசையுது. நார்மல் நேச்சுரல் உயிருள்ள விலங்கு தான். பறவை தான். ஸோ இங்கே பாருங்கள், மான்லாம் வந்து அப்படியே வந்து சில மான்லாம் வந்து அப்படியே என்ன சொல்கிறது உலாவிட்டு இருந்துச்சு. ஸோ மகிழ் குட்டி வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணான். அவன் 2 years தான், பட் ரொம்ப அவனுக்கு இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு. நம்ம என்ன தான் ஃபோன்லையோ ஒரு டாய் வாங்கி வந்து இது அனிமல்ஸ் சொல்கிறதுக்கும் நம்ம நேச்சுரலாக அதை காமிக்கிறதுக்கும் அவங்க அதோட சவுண்டு அது நடக்கிறது பார்க்குற ரொம்ப எக்ஸைட் ஆகிறாங்க. எல்லாத்துமே ரொம்ப கேப்சர் பண்ணுறாங்க குழந்தைங்களாம். இந்த காலத்து குழந்தைங்களாம் ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப கிளவராக இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மறக்காமல் கிட்ஸை
மெயினாக கிட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து வண்டலூர் ஜூ போய் கூட்டு போய் காமிங்க. சென்னை சிட்டி சென்டரில் வந்து சென்னை சிட்டி அவுட்டர் தான். ஸோ அங்கே வந்து இந்தமாரி ஒரு பிளேஸ் இருக்குது வந்து ரொம்ப காமாக இருக்குது. ஸோ சென்னையில் இருக்கவங்களுக்கு தெரியும், அதர் ஸ்டேட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்க வந்து இது தெரியாது. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் சென்னையில் எவ்வளோ தீம் பார்க் அண்டு என்ன சொல்கிறது இஏ அந்தமாதிரி எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ அதை விட இந்தமாரி கூட்டிகிட்டு போய் குழந்தைங்களுக்கு காமிங்க. ஸோ நீங்கள் எக்ஸசைஸ் மாதிரியும் இருக்கும். நீங்கள் நம்ம வீட்டுக்குள்ளே ரொம்ப டிஸ்டன்ஸ் நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து அழகாக ஒரு நேச்சராக ஒரு ஹேரோட நம்ம போய் சுற்றி பார்த்துட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்ட் 1. நான் ரொம்ப வீடியோ லெங்க்த்தியாக போகுது. ஸோ அதனால் நான் பார்ட் 2 போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த வீடியோவும் பாருங்கள், அதையும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் தீம் பார்க் அந்த ஜூவை போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.